கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். आज हम परमेश्वर के प्रेम के बारे में देखने वाले हैं। போன வீடியோல நம்ம அவருடைய தூதனை பற்றி நம்ம பார்த்தோம். हमने पिछले वीडियो में उनके दूत के बारे में देखा था। இந்த வீடியோல நம்ம அன்பை பற்றி நம்ம பார்க்க போறோம். और इस वीडियो में हम प्रेम के बारे में देखने वाले हैं। அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஆரம்பிக்கலாம். उसके पहले हम एक वचन को पढ़कर शुरू करेंगे। மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். मलाकी का पुस्तक उसमें पहला अध्याय दूसरा वचन को हम पढ़ेंगे। यहोवा यह कहता है, मैंने तुमसे प्रेम किया है, परंतु तुम पूछते हो तूने किस बात में हमसे प्रेम किया है। यहोवा की यह वाणी है, क्या एसाव याकूब का भाई न था। நம்ம அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். हम ऐसे सरों को झुकाकर प्रार्थना करेंगे। இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசணும். इस वचन के द्वारा परमेश्वर हमसे बात करना है। ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं परमेश्वर। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता हमारे एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एलशदाई खुदा, हम तुझे स्तुति देते। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसा के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்கப்பா. पढ़ा गया वचन से हमसे बात कीजिए प्रभु। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके आपके हाथों में देते। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसा के नाम से मांगते हैं, जीवित पिता। ஆமென். आमीन। கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सबको आशीष करे। இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய அன்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். आज हम परमेश्वर के प्रेम के बारे में देखने वाले। கர்த்தர் ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். परमेश्वर लोगों को देखकर एक शब्द कहता है, நான் உங்களை சிநேகித்தேன். मैंने तुमसे प्रेम किया। சோ இந்த வார்த்தையை சொன்ன உடனே इस वचन को बोलते ही அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வேற ஒரு காரியத்தை சொல்றாங்க. वहाँ पे इजरायली लोग दूसरे एक चीज को कहते हैं। தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றார், परमेश्वर अपने बच्चों को देखकर कहता है, நான் உங்களை சிநேகித்தேன், मैंने तुमसे प्रेम किया। நான் உங்களை நேசித்தேன். मैंने तुमसे प्रेम किया है। ஆனா அங்க ஜனங்கள் என்ன பதில் சொல்றாங்க? वहाँ पे लोगों ने क्या जवाब दिया? எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறார்கள். आपने हमसे कैसा प्रेम किया? எப்படி நேசிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. आपने हमसे किस तरीके से प्रेम किया करके पूछते। பாருங்க, தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காமிக்கிறார். परमेश्वर अपने प्रेम को वहाँ पर प्रकट करते हैं, ஆனா ஜனங்கள் அந்த அன்பை பார்க்க முடியல. पर लोग वो प्रेम को देख नहीं पाते। பாருங்க, இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல यहाँ पे मलाकी के पुस्तक में கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். परमेश्वर ने केवल एक ही शब्द कहा। அதுக்கு விரோதமான வார்த்தையை சொன்ன உடனே उसके विरोध में दूसरा शब्द कहने पर கர்த்தர் அங்க அவங்க ஃபுல்லா ரிமாண்ட் எடுக்கிறார். वहाँ पे परमेश्वर उन पर बदला लेता है। எல்லா अनेक வார்த்தைகளை சொல்லி அவங்களை திட்ட ஆரம்பிச்சிடுறார். अनेक शब्दों को लेकर उन्हें वो चिल्लाता है, डांटता है। நிறைய வார்த்தைகளை சொல்லி அங்க கர்த்தர் அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை அவர் திட்ட ஆரம்பிக்கிறார். अनेक शब्द को बोलकर वहाँ पे परमेश्वर डांटते। பாருங்க, நிறைய வார்த்தைகள் அவர் சொல்றார், நான் தகப்பனானால் எனக்குள்ள கனம் எங்க? मैं मालिक हूँ तो मेरा जो सम्मान है वो कहाँ पर है? இப்படி अनेक வார்த்தைகளை சொல்லி அவங்கள பேச ஆரம்பிக்கிறார். ऐसे अनेक चीजों को बोलकर परमेश्वर वहाँ पे बोलते हैं। சோ இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், यहाँ पर एक ही वो स्टेटमेंट है, நான் உங்களை நேசித்தேன். मैंने तुमसे प्रेम किया है। அதுக்கு அவங்க ஜனங்கள் எல்லாரும் நீங்க எப்பொழுது நேசித்தீர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. तो बदले में लोग पूछते हैं कि कब प्रेम किया। இந்த வார்த்தையை கேட்ட உடனே इस शब्द को सुनते ही அந்த 4 அதிகாரத்திலையும் கர்த்தர் அவங்கள சத்தம் போடுறார். वो चारों अध्याय में परमेश्वर उन्हें डांटते। பாருங்க, இந்த அதிகாரம் ஃபுல்லாவே ये सारे अध्याय में இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன தவறு பண்ணாங்க, इजराइल लोगों ने क्या क्या गलती किया, ஆனா கர்த்தர் அதை கண்டுகிடாம விட்டதை பற்றி அங்க பேசுறார். அவர் प्रभु अनजान थे ऐसा दिखाया। அவர் अनेक வார்த்தைகளை சொல்லி அவங்களை சத்தம் போடுறார். बहुत सारे चीज को कहकर वहाँ पे डांटते। அவங்க பண்ண தவறுகள்ல எல்லாம் எப்படி கர்த்தர் அத கண்டுகிடாம விட்டார் அப்படிங்கறத அவர் சுட்டி காமிக்கிறார். वहाँ पे उन्होंने जो जो गलती किया उसे प्रभु ने अनजान तरीके से उसे छोड़ दिया। பாருங்க, அத காரியத்தை குறித்து நம்ம இங்க பாக்குறோம். उस चीजों के बारे में हम यहाँ पर देखते हैं। இப்ப முதலாவது காரியம் இந்த அன்பை பற்றி நம்ம பார்க்கலாம். पहला चीज है, इस प्रेम के बारे में हम देखेंगे। அன்புக்கு எபிரேய மொழியில प्रेम को इब्रानी भाषा में அஹபா அப்படின்னு சொல்லுவாங்க. अहाबा करके कहते हैं। இப்போ அத அஹவா அப்படின்னு சொல்லுவாங்க. आज के
तारीख में उसे अहवा करके कहते हैं। அந்த ப என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வன்னு சொல்லி சொல்றாங்க. वो ब के जगह पे वहाँ पे व को इस्तेमाल करते हैं। இப்ப நம்ம ஆபிரகாம் அப்படின்னு சொல்றோம். अभी हम अब्राहम कहते हैं, ஆனா இப்ப ஜனங்கள் வந்து அவ்ரஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க. पर आज वो अब्राहम करके बोलते हैं। பாருங்க இப்படி இந்த உச்சரிப்புகள மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது. ऐसे बोलते समय वहाँ पे ऐसा बदलावट हुआ है। இப்படி अनेक காரியங்கள்ல இப்போ பேசும்போது வித்தியாசங்கள் வருது. ऐसे अनेक चीजें जो बोलते समय वहाँ पे बदलावट हुआ है। சோ இந்த அகபா அப்படிங்கிற வார்த்தையில तो इस अवाहा ये शब्द में இதுல மொத்தம் 4 எழுத்துக்கள் இருக்குது. इसमें टोटल 4 अक्षर है। ஒன்னு வந்து அலெஃப், पहला जो है एलेफ, அது பிறகு ஹே, उसके बाद हे, பெத், பிறகு ஹே. बेत, उसके बाद हे। இந்த 4 எழுத்து சேரும் போது அகபா அப்படின்னு சொல்லி சொல்வோம். ये चारों अक्षर मिलते समय उसे अहवा करके बोलते हैं। இந்த அகபா அப்படின்னா என்ன? ये अहबा मतलब क्या है? இந்த அன்புக்குள்ள என்ன இருக்குது? इस प्रेम के अंदर क्या है? பாருங்க முதல் எழுத்து வந்து அலெஃப். यहाँ पे पहला अक्षर जो है एलेफ है। அலெஃப் அப்படின்னா வல்லமைன்னு சொல்லி அர்த்தம். एलेफ मतलब उसका अर्थ है सामर्थ। அப்போ இந்த அன்பு வந்து ஒரு வல்லமை. ये प्रेम जो है ये एक सामर्थ है। இது யாருடைய அன்பு? ये किसका प्रेम है? இந்த அகபால நீங்க பாத்தீங்கன்னா इस अहबा में देखेंगे तो இதுல ஹே வந்து 2 தடவை வருது பாருங்க. इसमें हे जो है 2 बार आता है। அகபா, अहबा। இந்த ஹே வந்து காமனா இருக்குது. ये हे जो है वो कॉमन है। அந்த காமன் லெட்டர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா उस कॉमन अक्षर को निकाल देंगे तो அப்போ ஆலஃபும் பெத்தும் மட்டும் இருக்கும். वहाँ पे सिर्फ एलेफ और बेत बचता है। அது அப்பாவை இண்டிகேட் பண்ணுது. वो अब्बा को दर्शाता है। அப்பா அப்படின்னா அப்பான்னு சொல்லி அர்த்தம். अब्बा मतलब पिता करके मतलब அது யாருடைய அன்பு? वो किसका प्रेम है? தகப்பனுடைய அன்பு. वो एक पिताजी का प्रेम है। தகப்பன் பிள்ளைகளை பார்த்து சொல்றார், वो पिता जब बच्चों को देखकर कहते हैं, நான் உங்களை நேசித்தேன். मैंने तुमसे प्रेम किया। இந்த வார்த்தையை சொல்லும்போது इस शब्द को बोलते ही பிள்ளைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, बच्चों ने क्या कहा? நீர் எங்களை எப்படி எப்பொழுது நேசித்தீர்? आपने हमसे कभी प्रेम किया। இந்த வார்த்தை எவ்வளவு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ये कैसा एक गलत स्टेटमेंट है। देखिए இன்னைக்கு இதே வார்த்தை கர்த்தர் சொல்ற, நீ நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது, आज यही शब्द जब परमेश्वर कहता है मैं तुमसे प्रेम करता हूँ करके, அத சொல்லும்போது நம்மளுடைய ரிப்ளை என்னவா இருக்கும்? उसे बोलते समय अपना जवाब क्या होना चाहिए? நம்மளும் நான் உங்களை நேசிக்கிறேன்னு தான் சொல்லணும். हमें भी कहना है कि मैं भी तुमसे प्रेम करता हूँ। அவர் நம்மளை எப்படி நேசிக்கிறார்? उन्होंने हमसे कैसा प्रेम किया? பாருங்க, நம்ம எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது हम बहुत कठिन परिस्थिति में थे, நம்மளை விடுதலை பண்ணினார். उन्होंने हमें छुटकारा दिया। அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துது. वो उनके प्रेम को दिखाता है। நம்ம பாவத்துல இருக்கும்போது हम जब पाप में थे அதுல இருந்து விடுதலை பண்றார். उसमें से छुटकारा दिया। அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துது. वो उसके प्रेम को दिखाता है। நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். हमारे लिए वो क्रूस पर मारे गए थे। அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துது. वो उनके प्रेम को दिखाता है। பாருங்க, அன்பு அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காமிக்கிறார். वो अपने प्रेम को प्रकट करके दिखाते हैं। ஆனா பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? बच्चे यहाँ पे क्या कहते हैं? நீர் எங்களை எப்பொழுது நேசித்தீர்? आपने हमसे कभी प्रेम किया। எவ்வளவு ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? कैसा एक गलत स्टेटमेंट है। देखिए நம்ம வாயில வந்து வர்ற வார்த்தைகள் வந்து हमारे मुंह से निकलने वाले शब्द जो है அது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். वो एकदम सावधानी से हमें वापरना है। நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? आप किससे बात कर रहे हो? உங்க தகப்பன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. आपके पिताजी से आप बात कर रहे हो। நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? किससे बात कर रहे हो? உங்க மணவாளன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. अपने दूल्हा से आप बात कर रहे हो। நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? आप किससे बात कर रहे हो? ஒரு ஜட்ஜிட்ட பேசிட்டு இருக்கீங்க. एक न्यायाधीश के से बात कर रहे हो। आप நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? आप किससे बात कर रहे हो? நம்மளை சிருஷ்டித்தவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. हमें जिसने सृष्टि किया है उससे बात कर रहे हो। அப்ப எப்படி பேசணும் சிந்திச்சு பாருங்க. तो किस तरीके से बात करना है देखिए। நம்ம வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். हमारे मुंह से जो शब्द निकलते हैं वो एकदम सावधानी से निकलना चाहिए। இங்க கர்த்தர் சொன்னார், यहाँ पे परमेश्वर कहते हैं நான் उங்களை நேசித்தேன். मैंने तुमसे प्रेम किया है। இந்த அன்பு வந்து இது தகப்பனுடைய அன்பு. ये प्रेम जो है वो पिताजी का प्रेम है। இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். इस स्टेटमेंट को हम देखेंगे, நான் உங்களை நேசித்தேன். मैंने तुमसे प्रेम किया है। இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹீப்ரூல எப்படி சொல்வாங்கன்னு பார்க்கலாம். इस स्टेटमेंट को हिब्रू में कैसे बोलते करके देखेंगे। அகப்தி अहप्ती யத்கேம். यत्केम, அகப்தி யத்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. अहप्ती यत्केम करके बोलते हैं। இந்த அகப்தி யத்கேம நீங்க ஹீப்ரூல நீங்க பார்க்கலாங்க. इस अहप्ती
थेम को आप हिब्रू में देख सकते हो। இந்த இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये शब्द जो एक महत्वपूर्ण चीज है, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்ப டீகோட் பண்ணி பார்க்க போறோம். इस स्टेटमेंट को हम डिकोड करने वाले हैं। இந்த அகப்தி யத்கேம் அப்படிங்கிற இந்த வார்த்தை, ये अहप्ति यत्केम जो शब्द है, இதுக்கு அர்த்தம் என்னது? इसका अर्थ क्या है? நான் உங்களை நேசித்தேன். मैंने तुमसे प्रेम किया है। இப்போ ஜனங்கள் கேட்டாங்க எப்படி நேசித்தி? अब लोगों ने पूछा कि कैसे प्रेम किया आपने? அப்போ இவர் காமிக்கணும்ல நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லி. तो इन्हें बताना है ना कि कैसे मैंने प्रेम किया करके। இந்த ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னால, ये एक नेगेटिव स्टेटमेंट के वजह से கர்த்தர் 400 வருஷம் ஜனங்களோட பேசல. परमेश्वर ने 400 साल के लिए उनसे बात नहीं किया। வேற எந்த தீர்க்கதரிசி எந்திக்கல. और कोई भविष्यवक्ता वहाँ पे नहीं उठता है। அங்க கடைசி அதுக்கு 400 வருஷத்துக்கு பிறகு 400 साल के बाद அங்க யோவான் ஸ்நானன் கர்த்தர் எழுப்பி விடுறார். वहाँ पे योहान बपतिस्मा देने वाला उठता है। பாருங்க, அதுதான் நெக்ஸ்ட் தீர்க்கதரிசி. वही अगला भविष्यवक्ता है। அதுக்கு இடையில கர்த்தர் பேசவே இல்ல. उसके बीच में परमेश्वर ने बात ही नहीं की है। அத சைலண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे साइलेंट पीरियड करके कहते हैं। பாருங்க, இவங்க இந்த சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்னால தான் இந்த காரியம் நடந்துச்சு. इन्होंने जो शब्द कहा इसकी वजह से ये चीज हुआ है। கர்த்தர் 400 வருஷம் பேசாம இருந்திருக்காரு பாருங்க. परमेश्वर देखिए 400 साल बात नहीं की है। எப்படி ஒரு கர்த்தர் எவ்வளவு கோபத்தோட இருந்திருக்காரு. परमेश्वर कितने क्रोधित थे देखिए। இவ்வளவு வருஷம் செய்த அற்புதங்கள்லாம் அவங்க மறந்துட்டாங்க. इतने साल जो अद्भुत कामों को किया उसे भूल गए। உங்களுடைய வாழ்க்கையிலையும் आपके जीवन में भी கர்த்தர் எவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்திருப்பார். परमेश्वर ने बहुत सारे चिन्ह और चमत्कार को किए होंगे। அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துது. वो उनके प्रेम को प्रकट करके दिखाता है। நீங்க தவறான வார்த்தைகளை விட்டுறாதீங்க. आप गलत शब्द को छोड़ मत दीजिए। பாருங்க, இந்த அகப்தி யத்கேமனை கொஞ்சம் கவனிக்கலாம். इस अहप्ति यत्केम के बारे में हम देखेंगे। முதல் 3 எழுத்து வந்து அகப். पहला 3 अक्षर जो है वो अहब है। அகப் அப்படின்னா அன்பு. अहब मतलब प्रेम, அன்பை குறிக்குது. वो प्रेम को दिखाता है। அடுத்தது தாவ். उसके बाद आता है ताव। தாவ் வந்து சிலுவை குறிக்குது. और ताव जो है वो क्रूस को दर्शाता है। அதுக்கு அடுத்தது வந்து யோத். उसके बाद आता है योद। யோத் வந்து கை. योद जो है वो हाथ है। இப்போ இந்த ஒரு வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணலாம். अब इस एक शब्द को हम डिकोड करेंगे। நீர் எங்களை எப்படி நேசித்தேன்னு கேட்டாங்க. आपने हमसे कैसा प्रेम किया करके वो पूछते हैं। அப்போ தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும்ல. तो परमेश्वर को वहाँ पे अपना प्रेम को प्रकट करना है ना। சோ முதல்ல அன்பு. पहला आता है प्रेम। அந்த அன்பை சிலுவையில கொடுக்கிறார். उस प्रेम को वो क्रूस पर देता है। கை வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, वो हाथ किसको दर्शाता है? அது கொடுப்பதுக்கு இண்டிகேட் பண்ணுது. वो कुछ देने के लिए उसको दर्शाता है। பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் योहान का 3रा अध्याय, அதுல 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். उसमें 16वें वचन को हम पढ़ेंगे। क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना इकलौता पुत्र दे दिया, ताकि जो कोई उस पर विश्वास करे वह नाश ना हो परंतु अनंत जीवन पाए। பாருங்க, பைபிள் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, அதுல வேதம் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். उसने जगत से ऐसा प्रेम किया कि उसने अपने इकलौते पुत्र को दे दिया। பாருங்க, அவரை தந்தருளி, वो अपने आप अपने पुत्र को दे, इकलौते पुत्र को देकर அதை கொடுக்காத அவர் கொடுக்கிறாராம். वहाँ पे वो देते हैं। எங்க ஒப்பு கொடுக்கிறாரு? वो कहाँ पर सौंपते हैं? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, उनके इकलौते पुत्र को। அந்த ஒரே பேரான குமாரன் தான் அன்பு. वो इकलौता पुत्र वही प्रेम है। அந்த அன்பை சிலுவையில ஒப்பு கொடுக்கிறார். उस प्रेम को क्रूस पर सौंपते हैं। சிலுவையில ஒப்பு கொடுத்து क्रूस पर सौंप कर யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ जो कोई उस पर विश्वास करते हैं அவங்க அனைவரும் நித்திய ஜீவனை அடைவாங்க. वो सब अनंत जीवन को पाते हैं। அதற்காக கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். इसलिए परमेश्वर वहाँ पे सौंपते हैं। அகப் அப்படின்னா அன்பு. अहब का मतलब है प्रेम। அது யெகோஷுவாவை குறிக்குது. वो यहोशुआ को दर्शाता है। அவர் எங்க ஒப்பு கொடுக்கிறாரா, वो कहाँ पर उसे सौंपते हैं? அந்த கரம் தான் ஒப்பு கொடுக்குது. वो हाथ ही उसे सौंपता है। எங்க ஒப்பு கொடுக்கிறார்? कहाँ पर सौंपता है?
சிலுவையில ஒப்பு கொடுக்கிறார். क्रूस पर सौंपते हैं, சிலுவையில ஒப்பு கொடுத்து वो क्रूस पर सौंप कर இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். उन्होंने इस तरीके से जगत से प्रेम किया है, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காமிக்கிறார். अपने प्रेम को वो प्रकट करके दिखाते हैं। அஹப்தி எத்கேம், अहप्ति यत्केम, இந்த வார்த்தையில முதல் வார்த்தை इस शब्द में पहला जो शब्द है, தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு காரியம். परमेश्वर अपने प्रेम को प्रकट करके दिखाते हैं। இந்த உலகத்து மேல எவ்வளவு அன்பு வைத்தார். इस जगत के ऊपर कितना प्रेम रखा है। அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில ஒப்பு கொடுக்கிறார். वो अपने इकलौते पुत्र को क्रूस पर सौंपते हैं। இந்த அன்பு வெளிப்படுத்துறார் பாருங்க. ऐसे प्रेम को वो प्रकट करके दिखाते हैं। அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா अगला जो है எத் அப்படிங்கிற வார்த்தை, वो यत वो शब्द है, முதல் எழுத்து அலெஃப், पहला जो अक्षर है वो एलेफ है, அடுத்தது தாவ். उसके बाद ताव। இந்த ரெண்டு எழுத்து சேரும் போது दोनों अक्षर जब मिलते हैं இதை எத்னு சொல்லுவாங்க. इसे यत करके बोलते हैं। அலெஃப் and தாவ் யாரு? एलेफ और ताव कौन है? அவர்தான் அல்பா ஓமேகா, वही अल्फा और ओमेगा है, அவர்தான் A to Z, वही A to Z है, அவர்தான் அலெஃபும் தாவுமா இருக்கிறார். वही एलेफ और ताव है। சோ அலெஃப் and தாவ் யாரை குறிக்குது? एलेफ और ताव किसको दर्शाता है? அது யெகோஷுவாவை குறிக்குது. वो यहोशुआ को दर्शाता है। சரி, அடுத்த எழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா यहाँ पे अगले शब्द को देखेंगे तो கேம், खेम, முதல் எழுத்து காஃப், पहला अक्षर काफ, காஃப் வந்து உள்ளங்கை, काफ मतलब पंजा, அடுத்தது மெம், उसके बाद मेम, மெம் வந்து இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள், और मेम का मतलब है लहू से धोए गए लोग, அது பரிசுத்தவான்கள். वो पवित्र लोग है। சோ பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க? पवित्र लोग कहाँ पर है? மேசி அவனுடைய கரத்துல இருக்கிறாங்க. वो मेसिया के हाथ में। பாருங்க, முதல் வார்த்தை पहला शब्द है, அவர் இந்த உலகத்து மேல எப்படி நேசித்தார்ங்கறத வெளிப்படுத்துறார். उन्होंने इस जगत से कैसा प्रेम किया उसे दिखाते। அடுத்தாப்புல பரிசுத்தவான்களை தன்னுடைய கையில வைத்திருக்கிறேன்னு சொல்றார். उसके बाद पवित्र लोगों को अपने हाथों में रखा है। இப்போ உபாகமம் 33ஆம் அதிகாரம், अभी व्यवस्था विवरण उसमें 33वां अध्याय, அதுல 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें तीसरे वचन को हम पढ़ेंगे। वह निश्चय देश देश के लोगों से प्रेम करता है, उसके सब पवित्र लोग तेरे हाथ में है, वे तेरे पांवों के पास बैठे रहते हैं, एक एक तेरे वचनों से लाभ उठाता है। பாருங்க, வேதம் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். निश्चय तरीके से लोगों से वो प्रेम करता है। அதுதான் முதல் ஸ்டேட்மெண்ட். वही यहाँ पे पहला स्टेटमेंट है। இந்த முதல் வார்த்தை பாத்தீங்கன்னா, पहले शब्द को यदि देखेंगे तो அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார். वो अपने इकलौते पुत्र को क्रूस पर सौंपता है। அவர் இந்த உலகத்தை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறது காமிக்குது. वो इस जगत से किस तरीके से प्रेम करता है उसे दिखाता है। மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். निश्चय तरीके से वो लोगों से प्रेम करता है, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் और पवित्र लोग உம்முடைய கையில் இருக்கிறார்கள். उनके हाथों में है। அடுத்தது மேசி அவனுடைய கரத்துல उसके बाद मेसिया के हाथ में பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. वहाँ पे पवित्र लोग है, அதுதான் நம்ம. वो हम ही है। சோ நம்ம எங்க இருக்கிறோம்? हम कहाँ पर है? அவருடைய கரத்துல இருக்கிறோம். हम उसके हाथों में है। பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க? पवित्र लोग कहाँ पर है? அவருடைய கரத்துல இருக்கிறாங்க. वो उनके हाथों में है। பாருங்க, இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு அருமையா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுது பாருங்க. देखिए वो एक शब्द कितने अच्छे तरीके से उस स्टेटमेंट को दिखाता है। பாருங்க, தேவன் சொல்றார், यहाँ पे परमेश्वर कहते हैं நான் உங்களை நேசிக்கிறேன். मैं तुमसे प्रेम करता हूँ। அதுக்கு ஹீப்ரூல उसको हिब्रू में அகப்தி எத்கேம், अहप्ति यत्केम, அகப்திங்கிறது தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காமிக்கிறார். अहप्ति का मतलब है परमेश्वर अपने प्रेम को प्रकट करके दिखाते हैं। அகப் அப்படின்னா அன்பு, अहब का मतलब है प्रेम, அதுதான் யெகோஷுவாவை குறிக்குது. वो यहोशुआ को दर्शाता है। அவரை சிலுவையில ஒப்பு கொடுக்கிறார். उसे क्रूस पर वो सौंपते हैं, அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துறார். वो अपने प्रेम को प्रकट करके दिखाते हैं। எத் வந்து மேசியாவை குறிக்குது. ये जो है मेसिया को दर्शाता है। அவர் தம்முடைய உள்ளங்கையில वो अपने हाथों में பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். पवित्र लोगों को रखा है। பாருங்க, இன்னைக்கு நம்ம அவருடைய கரத்துல இருக்கிறதுனால देखिए आज
हम उसके हाथों में है, யாரும் நம்மளை பறித்துக் கொள்ள முடியாது. कोई हमें उनसे छीन नहीं सकता है. நம்ம அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். हम उनके हाथों में रहना है. அதனாலதான் பேதுரு சொல்றார், इसलिए वहाँ पे पतरस कहते हैं, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள். इसलिए यहाँ पे पतरस कहते हैं, उनके बलवंत हाथों में थमे रहो. அவர் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவார். वह सही समय में आपको उठाएगा. பாருங்க, கர்த்தர் அதை செய்யற ஒரு காரியம். और वो परमेश्वर करने वाला एक चीज நம்ம है. அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். हमें उसके हाथों में रहना है. மேசியா அவனுடைய கரத்துல, मेसिया के हाथ में, யெகோஷுவா அவனுடைய வலது கரத்துல, यहोशुआ के दाहिने हाथ में 7 நட்சத்திரங்கள் இருக்குது. वहाँ पे 7 तारे हैं. அந்த 7 நட்சத்திரங்கள் யாரு? वो 7 तारे कौन है? 7 சபையின் தூதர்கள். वो 7 कलीसिया के दूध है. அந்த தூதர்களையும் அங்கதான் வச்சிருக்கிறாரு. उस दूतों को भी उसने वहाँ पर ही रखा है. அவங்க மூலமா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. उनके द्वारा जो उद्धार पाए वो लोग भी वहीं पे. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய கரத்துல இருக்கிறோம். आज हम सब उनके हाथों में हैं. பிசாசு உங்களை தொட முடியாது. और शैतान जो है आपको छू नहीं सकता. கவலையே படாதீங்க. आपको किसी चीज का चिंता होने की பாருங்க, இது அன்பை வெளிப்படுத்துது. वो प्रेम को प्रकट करके दिखाता है. அன்பு அப்படின்னு சொன்னா प्रेम का मतलब है, அது யாருடைய அன்பை வெளிப்படுத்துது? वो किसका प्रेम को प्रकट करता है? தகப்பனுடைய அன்பை वो வெளிப்படுத்துது. पिता के प्रेम को प्रकट. நம்ம தேவன் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. आज हमारे परमेश्वर ने हमसे कितना प्रेम किया है, देखिए. அதுதான் நம்மளுடைய தேவன். वही हमारा परमेश्वर है. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें निश्चय आशीष करेगा. அவருடைய அன்பு எப்பொழுதும் நம்ம கூட இருக்கட்டும். उसका प्रेम हमेशा अपने साथ रहना है. ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति करते परमेश्वर. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता हमारे உம்முடைய एलोहिम பிள்ளைகளை खुदा. உம்முடைய அன்பினால் அபிஷேகம் பண்ணுங்க. आपके बच्चों को आपके प्रेम से अभिषेक कीजिए. ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू हमेशा के नाम से मांगते हैं, जीवित पिता. ஆமென். आमीन. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करेंगे. ஆமென். आमीन.